இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறது சாப்டர் 2 ஃபியூவல்ஸ்ன்ற லெசனில் ஒரு டாப்பிக்கு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஃபியூவல்ஸ். ஃபியூவல்ஸை வந்து நம்ம எப்படிலாம் கிளாஸிஃபை பண்ணலாம், எப்படிலாம் வகைப்படுத்தலாம். ஃபியூவல்ஸை முதல்ல அதோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி, அதை எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறாங்க, அதை பொறுத்து ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க. நான் சொல்கிறது மெயினாக ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து ப்ரைமரி ஃபியூயல், செகண்டரி ஃபியூயல். ப்ரைமரி ஃபியூயல்னால் என்ன, செகண்டரி ஃபியூயல்னால் என்ன? ஒரு நேச்சுரலாக கிடைக்கிது ஃபியூயல் வந்து நேச்சுரலாக கிடைக்கிது, எந்த வித எக்ஸ்ட்ரா ப்ராசஸிங்குமே இல்லாமல். இப்போது ஒரு இடம் இருக்குன்னா, இப்போது இது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து எனக்கு வந்து ஆயில் கிடைக்கிது, கச்சா எண்ணெய் கிடைக்குதுன்னா அதை டைரெக்டாக எடுக்கணும்ல, அது நேச்சுரல் ஃபியூயல். இப்போ அதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கேஸஸ்லாம் எவால்வ் ஆகும். வெறும் கச்சா எண்ணெய் மட்டும் வராது, கேஸ் எவால்வ் ஆகும். அதை மிஷின்ஸ் வச்சு எடுத்துடுவாங்க. அதுக்கப்புறம் அதை ரிஃபைன் பண்ணி பெட்ரோலு, டீசலு, இன்னும் நிறைய ஃபர்தராக ரிஃபைன் பண்ணி அதுலேருந்து வரும்ல கெமிக்கல்ஸ், அதெல்லாம் வந்து செகண்டரி ஃபியூயல். ப்ரைமரி ஃபியூயல்ன்றது நேச்சுரல் அக்கரி. செகண்டரி ஃபியூயல்ன்றது ப்ரைமரி ஃபியூயல்லேருந்து ரிஃபைன் பண்ணியோ இல்லைனா அதை பேஸ் பண்ணியோ எடுத்துகிட்டு வர்றது எல்லாமே செகண்டரி ஃபியூயல் தான். ஓகேவா? இதில் வந்து பேஸ்ட் ஆன் அக்கரன்ஸ், எப்படி அக்கரன்ஸு எக்ஸ்ட்ராக்ஷன் எப்படி பண்ணுறாங்கன்ற பொறுத்து ரெண்டு வகையா. இப்போது இதுவே வந்து இன்னும் ஈச் டிவிஷன் ஹாஸ் 3 டைப்ஸ்: சாலிட், லிக்விட், கேஷியஸ். இது வந்து பேஸ்ட் ஆன் ஸ்டேட்ஸ், அது என்ன ஸ்டேட்டில் இருக்குது, சாலிடாக லிக்விடாக கேஸாக பொறுத்து அது இன்னும் இந்த ரெண்டு டிவிஷன்ஸும் ஃபர்தராக 3ஆக பிரியும். இப்போ நேச்சுரல் இதுலேயே வந்து சாலிடு நேச்சுரல் ஃபியூயல்ஸ்லேயே வந்து சாலிடுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தா கோலு, வுட்டு. அதுவே லிக்விடுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தா பெட்ரோலியம் ஆயில், க்ரூட் ஆயில், அதெல்லாம் வந்து லிக்விடுக்கு எக்ஸாம்பிள். கேஷியஸ்க்கு வந்து கேஷியஸ் ஸ்டேட்டில் இருக்க ஃபியூயலுக்கு எக்ஸாம்பிள் வந்து நேச்சுரல் கேஸ்னா மீத்தேன், அதெல்லாம் கிட்டத்தட்ட அதெல்லாம் வந்துடும் எல்லாமே. ஆர்டிஃபிஷியல் ஃபியூயல்ஸ் ஆர் செகண்டரி ஃபியூயல்ஸ். சார்கோல், நிலக்கரி வேறு, அடுப்பு கறி வேறு, ரெண்டுமே வேறு. இது மரத்துலேருந்து ஆர்டிஃபிஷியலாக செய்வாங்க. கிட்டத்தட்ட வுட்டுன்றது என்னது, ப்ரைமரி நேச்சுரல் அக்கரன்ஸ் ஃபியூயல், அதுலேருந்து ஆர்டிஃபிஷியலாக செய்கிற சார்கோல். கோக்னா என்ன, இந்த டேர்ம் என்னென்னா, இப்போது கோலுன்றது லிட்ரலி வெறும் கோல்னால் கார்பன் மட்டும் இருக்காது, அதில் கார்பன் இருக்கும், சல்ஃபர் இருக்கும், அதர் எலமெண்ட்ஸ் எல்லாமே. அது ஒரு ஃபாசில் ஃபியூயலுங்க. ஸோ அதர் எலமெண்ட்ஸ் ப்ரெசன்ஸ் இருக்கும். ஆனால் கோக்குன்றது கோல்லேருந்து ரிஃபைன் பண்ணி வெறும் பியூர் கார்பன் ஃபியூயலாக எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா அதுதான் கோக். இதில் வேறு எதுவுமே இருக்காது, சல்ஃபர் இருக்காது, நைட்ரோஜன் இருக்காது, எதுவுமே இருக்காது, வெறும் கார்பன் மட்டும் இருக்கும். அதுதான் கோக்குன்னுவாங்க. அடுத்து இந்த சாலிட் ஃபியூயல்லையே வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா யுரேனியம் சொல்லலாம். அந்த இதுக்கு அடுத்து வரலாம். அடுத்து வந்து லிக்விட் ஃபியூயலில் வந்து டீசலு, கெரோசின், அதான் இந்த பெட்ரோலியம் கச்சா எண்ணெயிலேருந்து ரிஃபைன் பண்ணி எடுக்கிறதுனால இது வந்து செகண்டரி ஃபியூயல். அடுத்து வந்து கேஷியஸ் ஸ்டேட்டில் இருக்க செகண்டரி ஃபியூயலுக்கு வந்து கோல் கேஸ், அதெல்லாம் சொல்லுவாங்க. கோல் கேஸ்னால் என்ன, ஒன்றும் இல்லை, இந்த கோக்குன்ற இந்த செகண்டரி ஃபியூயல் ப்ரொடியூஸ் பண்ணும்போது, அந்த கோல்லேருந்து ரிஃபைன் பண்ணும்போது அந்த ப்ராசஸில் ஒரு பை ப்ராடக்ட் கிடைக்கும், அதுதான் வந்து கோல் கேஸுன்னுவோம். அடுத்து இன்ட்ரெஸ்டிங் டாபிக் யுரேனியம் ப்ரைமரி ஃபியூயலா செகண்டரி ஃபியூயலா, இது வந்து ஒரு கேள்வி இருக்கும். ஆக்சுவலி யுரேனியம்ன்றது ப்ரைமரி ஃபியூயல், இட்ஸ் நேச்சுரல் அக்கரி. நம்ம பீரியாடிக் டேபிள்லேயே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, நான் இமேஜஸ் கூட போடுறேன், பீரியாடிக் டேபிள்லேயே எடுத்து பார்த்தீங்கன்னா யுரேனியம்ன்றது நேச்சுரல் அக்கரி. ஸோ இட்ஸ் அ ப்ரைமரி ஃபியூயல். ஆனால் அதுவே யுரேனியம்லேருந்து கிடைக்கிற புளுட்டோனியம் வந்து சிந்தட்டிக்கு. ஸோ இட்ஸ் செகண்டரி ஃபியூயல். யுரேனியம் வந்து எப்படி ஃபியூயல் கணக்கில் வரும்னா ரியாக்டரில் யூஸ் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் புளுட்டோனியமும் ஒரு சில ரியாக்டர்ஸில் வந்து யூஸ் பண்ணுறாங்க செகண்டரி ஃபியூயலாக யுரேனியம்க்கு அடுத்தபடியாக. அவ்வளோதான் டாபிக். தட்ஸ் இட்.